நம்முடைய பாரம்பரிய வர்ம மரத்துல இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா புலிமுத்து அடங்கல் அப்படின்னு பேர். சித்தர்கள் கண்டெடுத்த வர்ம மருத்துவத்துல என்னன்னா புலிமுத்து அடங்கல் அப்படின்னு பேர். ஏன் இந்த அளவுக்கு இது இந்த புள்ளிகளை ஏன் அந்த புலிமுத்து அடங்கல் வச்சாங்கன்னா, மயக்கம் வந்துட்டாங்க, மயக்கம் வந்து போச்சு, பேஷண்ட் வந்து இறப்பு நிலைக்கு போறாங்க, இருதயம் அரெஸ்ட் ஆகுது, இது மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில இதுல என்ன பண்ணுவாங்க, புளியங்கொட்டையை வச்சு அழுத்துவாங்க. இது புளியங்கொட்டை, இது புளியங்கொட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம புளியங்கொட்டை போய் ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு பொருள், இப்போ ஒரு பேனா கூட இருக்கலாம், அல்லது இது மாதிரி இது கூட, இதை கூட வச்சு போய் அழுத்தலாம். புரியுங்களா? அந்த மாதிரி அழுத்தணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணா உயிரை மீட்டெடுக்கும். ஆபத்து காலங்களில் முதல் உதவி புள்ளியாகவும் இதை பயன்படுத்தலாம். மூச்சு ஆயிட்டாங்க, மயக்கம் ஆயிட்டாங்க, வேற ஏதாவது ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது, அல்லது ரெஸ்பிரேஷன் சுவாசம் அரெஸ்ட் ஆகுது, இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இதுதான் இடநாடி பிங்கல் நாடியோட முதல் புள்ளி. ரெண்டுலையுமே பண்ணலாம். ஆமா ஆமா, ரெண்டுலையுமே பண்ணலாம். இது ஒரு புள்ளியில அழுத்தம் கொடுத்துட்டு அந்த ஹார்ட் அரெஸ்ட், ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகுறது, மூச்சு விடுறதுக்கு அரெஸ்ட் ஆகுது, ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது, அந்த மாதிரியான காலகட்டத்தில் இது பண்ணலாம். ஒன்றுல கொடுத்து கிடைக்கலன்னா இன்னொன்னுல கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா ஏதாவது இடநாடியோ பிங்கள நாடியோ இதுல தான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இடநாடியில ஏதாவது கொலாப்ஸ் ஆகிருக்குது, அல்லது பிங்கல் நாடியில ஏதாவது ஆற்றல் ஓட்டங்கள் கொலாப்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா இதை உடனே மீட்டு கொண்டு வரும். ஆகவே அந்த அளவுக்கு இதை வந்து அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் என்ன இது புலிமுத்து அடங்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.